வரணும்னு நினைக்கிறோம். எப்படி தெரியுமா? வானத்தை போல சின்ராசு மாதிரி புருஷன் வரணும்னு நினைக்கிறோம். ஆனா வரதெல்லாம் பாக்கியலட்சுமி ஒரு கோபி மாதிரி வருது. அப்புறம் எப்படி இவங்க கூட நான் சமாளிக்கிறது? நடுவர்களே யோசித்து பாருங்க. எத்தனை தெய்வங்கள் இருந்தும் என்ன, சத்தியம் அது சம்சாரம், அவள் சாமி அவதாரம்னு சொல்றான்னு சொன்னா அதுதான் பெண்கள். நடுவர்களே சரி, அதே மாதிரி கனவு அவனுக்கு இருக்கும்ல? அவனுக்கு இருந்தா எங்க பையன் ஒருத்தன் ரொம்ப கவலையா இருந்தாமா போன வாரம். என்னடா என்னமோ எல்லாரும் பொண்ணு பார்க்க போனாங்க, சரின்னு நான் நம்பிக்கையா நான் போகாம இருந்தேன். 5 அடி உயரம்னா அழகான பொண்ணுன்னா 3 அடி அகலம்னு எவனுமே சொல்லலடா. நடுவர்களே அந்த 3 அடி அகலம் கூட உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்குன்னா அது மிக பெரிய வரம். அது கூட கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர். பாத்தியா? அது கூட இல்லையா? மொரட்டு சிங்கிள் பீஸா தனியா சிங்கிள் பீஸா சுத்திட்டு இருக்காங்க. கவலைப்படாதன, நான் சொன்ன பள்ளிக்கும் அடுத்த வருஷம் உனக்கு பொண்ணு செட் ஆயிடும். ஆமா, கல்யாணம் ஆகாம இருந்தா செட் ஆயிடும். அப்புறம் மொண்டாட்டி வரப்போகுது எனக்கு. ஆமா, அதே எங்க அப்பா ஆண்கள் எல்லாம் அந்த ஆண்களுக்காக 3 பேருக்கு கையை தட்டினீங்களே. இப்ப நான் ஆண்களை பார்த்து கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்கள கையை தூக்குங்க. பாவி மக்கா, ஒருத்தராச்சும் கையை தூக்குனாங்க. வானவே வேணாமா? பாத்தியா? பாத்தியாரே தூக்கல. அது தூக்கணவங்கள என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க பொண்டாட்டி வந்திருக்கோம், வீட்டுக்கு போனா கும்மு கும்முன்னு கும்மும். இதே கேள்வி நான் ஒரு கூட்டத்துல கேட்டேன். ஒரு ஆள் கை தூக்கணும், எப்படி பார்த்து? இதுதான் எனக்கு 7வது ஜென்ம சாரணும். ஆனா எங்க தாய் குலங்களை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொல்ற அக்காங்களை கையை தட்டுங்க. அங்க ஒரு அக்கா மண்ணாவரி தூத்துது. நடுவர்களே அது படாதபடி போட்டிருக்கும் போல புருஷங்கிட்ட. நான் தெரியாம தான் கேட்கிறேன், பெண்களோட அன்பு எப்பவுமே மாறாது நடுவர்களே. ஆனா ஆண்களோட அன்பு மாறிடும் தெரியுங்களா? நல்லா கேட்டுக்கோங்கக்கா. நிச்சயதார்த்தம் ஆன உடனே முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கட்டுனா இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் அவட்ட வெட்டினா இவ்வளவு தாண்டா வெட்டணும் சொல்றாங்களா இல்லையாக்கா? நம்ம அப்படியா சொல்றோம்? கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்களேன், கொஞ்ச நேரம் பேச யாடி தங்கம் போனை வச்சிடற, இன்னும் கொஞ்ச நேரம் பேசன்னுவாங்க. ஒரு 1.5 வருஷம் அவட்ட பேசியே என் உசுறு எடுக்கிறீடி, வாயை மூடுடி சொல்றாங்களா இல்லைங்களா நடுவர்களே? இங்க காஞ்சிபுரத்துல எத்தனை பேர் அத்திவரதரை போய் பார்த்திருக்கீங்க? எல்லாரும் நிறைய பேர் போய் பார்த்திருக்கீங்க. நானும் அத்திவரதரை பார்க்க போனா கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு பெரிய கூட்டங்க. கூட்டம் அப்படியே அம்முது. அந்த கூட்டத்துல ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே வெளியில ஓடி வந்தாங்க. நான் பார்த்து அசந்து நின்று கேட்டேன், ஏண்டா இப்படி ஒரு கூட்டத்துல சிரிச்சுட்டு வரையே, அத்திவரதரை பக்கத்திலே போய் நின்று பாத்தியாடான்னு கேட்டேன். இல்லக்கா அப்படின்னா. சரி நயன்தாரா வந்துச்சே அப்ப போய் பாத்தியாடான்னு கேட்டேன். இல்லக்கா அப்படின்னா. வேற எதுக்கு நான் சிரிச்சுக்கிட்டே வரேன்னா? கூட்டத்துல என் முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாக்கா. சாமி கும்பிட போடான்னா பொண்டாட்டியை தொலைக்க போயிருக்கான் நடுவர்களே. ஆனா வாழ்க்கையில ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நடுவர்களே. வந்து சொன்னாரு, பெண்கள் வந்து என் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க. பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த வீட்டுக்கு வரான்னு சொன்னா போட்ட 3 முடிச்சுக்காக அந்த குடும்பத்தையே விட்டுட்டு உங்க குடும்பமே கதின்னு வந்து நிக்கிறாளே நடுவர்களே. இதை விட வேற சாட்சி என்ன வேணுங்க அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஆம்பளைங்களை கேளுங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு புருஷன் முன்னாடி பேசிட்டாங்க. அதுல அந்த அண்ணன் சொன்னாரு, என்ன தானே கேளுன அப்புறம் போன நோண்டுவேன் உசுர கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. திருத்தணியில இருந்து வந்து போன பிடிங்க வச்சுக்கிற பாரு பசங்க மாதிரி. நடுவர் நல்லா கேட்டுக்கோனே. எங்க வீட்டு பக்கத்துல அந்த அக்கா அந்த அண்ணன் கிட்ட சொல்லிச்சு. அந்த அண்ணன் சொன்னாரு, எங்க பாருடி தூக்கமே வரமாட்டேங்குது எனக்கு, ஒரு இடத்துல படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுச்சு. அந்த அக்கா என்ன சொல்லிச்சு, நியாயமா சொல்லிச்சு, ஏங்க தூக்கம் வரலையே இடத்த கொஞ்சம் மாத்தி படுங்கன்னுச்சு. இதுல என்ன தப்பாக்க? காலையில எந்திரிச்சு பார்த்தா இந்த முட்டா பையன் எதிர் வீட்டுல இருந்து எந்திரிச்சு இடத்த மாத்த சொன்னா ஏரியாவே மாத்திருக்கான். ஆனா எங்க பெண்கள் அப்படி கிடையாது நடுவர்களே. அருவா மீச வச்ச அண்ணே போய் வரவா, புலிவால் மீச வச்ச புருஷனோட போய் வரவா, சட்டப்படி ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே, தவளைக்கும் பொம்பளைக்கும் 2 இடம் தானே. தவளை நீர்லயும் வாழும் நிலத்திலையும் வாழுங்க. பெண்கள் பிறந்த வீட்லயும் வாழுவா புகுந்த வீட்லயும் வாழுவான்னு சொன்னா அது பெண்கள் தான் நடுவர் அவர்களே. என்ன தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்ப பெண்கள்ல நெத்தியில எங்க நடுவுல குங்குமம் வைக்கிறாங்களா? எதுக்காக வைக்கிறாங்க?
இப்ப எது வைக்குது? எல்லாம் ஒட்டு. நடுவர்களே, அதாவது புதுசு நடந்துகிட்ட விதத்தை பொறுத்து ஒழுங்கா நடந்துகிட்டா பொட்டு வைக்குது, இல்லைன்னா தூக்கி போட்டு அவன் மாட்டுது, அது வேற விஷயம். நடுவர்களே, ஏன் தெரியுமா இங்க பொட்டு வைக்கிறாங்க? பிறந்த வீடு இந்த பக்கம், புகுந்த வீடு இந்த பக்கம், இந்த ரெண்டு வீட்டையும் என் ரத்தத்தை சிந்தியாவது நான் காப்பாற்றுவேன் என்பதற்காகத்தான் நடுவுல பொட்டு வைக்கிறாங்க. நடுவர்களே, என்ன சாதாரணமான விஷயமா? நிறைய நான் பாத்துக்கிறேன், 75% அவுத்து விட்டு தான் போகுது. ஏது அங்க பின்னின்னு போகுது. நடுவர்களே, இன்னொரு விஷயம் நீங்க கேளுங்க. வந்து சொன்னாரு, அது பாருங்க, என்னங்க சவுந்தரபாண்டி சார் பேசுறப்பவும் 3 பேருக்கும் பக்கு பக்குன்னுச்சு. எங்க ராமனையா பேசுறப்பவும் பக்கு பக்குன்னுச்சு. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களாக்கா? வேட்டி எங்க கழட்டி விழுத்துரு போன வேட்டியே உங்களால சரியா நிமித்தி பிடிக்க முடியல, அப்ப குடும்பத்தை எல்லாத்தையும் நிமித்தி பிடிப்பீங்க. நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், எவ்வளவு பேர் ஆண்கள் இருக்கீங்களாங்க? 4 புள்ள இருக்கு, 2 புள்ளையே இருக்குமா. அவர் வந்து கேட்கிறாரு, ஏப்பா அவன் புள்ள என்னமா படிக்குது அப்படின்னு அந்த அந்த வீட்டுக்காரர் கேட்கறாருன்னு வச்சுக்க. அவர் என்ன சொன்னாரு, ஏமா மீனாட்சி 4வது 5வது என்ன படிக்குது? ஏங்க 3வது படிக்குதுங்க. ஆமாப்பா 3வது படிக்குதாம்பா. ஆனா எங்க அக்காவை போய் கேட்டு பாருங்களேன், ஏமா உன் புள்ள என்னமா படிக்குது? 3வதுல இந்த ஸ்கூல்ல இத்தனாவது செக்ஷன் படிக்குது, இத்தனாவது ரேங்க் வருது, இவ்வளவு மார்க் வாங்குதுன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு சொல்றது எங்க அக்காங்க. நடுவர்களே, அதுலயே தெரியலையா நடுவர்களே? வந்து சொன்னாரு, அடே அப்பா குடும்பத்தை பிரிச்சுட்டோமா, அண்ணன் தம்பிய பிரிச்சுட்டோமா. நான் கேட்கிறேன் நடுவர்களே, நான் கேட்கிறேன், நல்லா கேளுங்க. பீடி பிடிக்காதன்னு சொல்றோம், கேக்குறியா? கேட்கல. சிகரெட் தண்ணி அடிக்காதன்னு கேட்கறோம், கேக்குறியா? கிடைக்கல. எதிர் ரூட் அக்காவை பார்க்காதன்னு சொல்றோம், பார்க்காம இருக்கிறியா? இதெல்லாம் சொன்னா செய்ய மாட்டாங்களாம். ஆனா தனி குத்தனவான மட்டும் பொட்டி தூக்கிட்டு தனியன்னு வந்துருவாங்க. எந்த ஒரு நியாயம் நடுவர்களே? அதெல்லாம் அவன் இஷ்டம், இது வந்து உன் இஷ்டத்தை பொறுத்துக்குது. அதனால தான் என்ன பேச்சுங்க? நான் கேட்கிற நடுவர்களே, இந்த புடவைக்கு அந்த 6 முழ புடவைக்கு இருக்கிற மவுசு அந்த 2 முழ வேட்டிக்கு கிடையாது, தெரியுமா? புடவை பழசா போச்சுன்னா 2ஆ கிழிச்சு தாவணியா என் பொண்ணுக்கு தச்சு போடுவேன். ஒய்யா யாராவது உன் லிங்கியை கிழிச்சு உன் பிள்ளைக்கு ட்ரௌசர் தச்சு போடுறவன், பட்டாப்பட்டி ட்ரௌசரா? என்கிட்ட பேசுறியா நீ? அல்லக்கு நிறுத்திடுறேன். நடுவர்களே, செய்யறோமா இல்லையா? நான் ஒரு ஆள் இருக்கிறேன்றது அப்பப்ப ஆனா அதே புடவை 4ஆ கிழிச்சு என் பிள்ளைக்கு பாவாடை தச்சு போடுவேன். நடுவர் அவர்களே, 8ஆ கிழிச்சு என் பிள்ளைக்கு சின்ன கச்சிப்பா மச்சு கொடுப்பேன். நடுவர் அவர்களே, 16ஆ பிரிச்சு என் பிள்ளைக்கு தலையில ரிப்பனா கட்டுவான்னு சொன்னா இந்த புடவை எவ்வளவு பெரிய விஷயம் செய்து நடுவர் அவர்களே. ஆனா இந்த பாழா போன வேட்டி எதுக்கு உதவும்? தயவு செஞ்சு அப்படி சொல்லாது. நான் கிராமத்துல பிறந்து வந்தோன்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஆமா, எங்க தாத்தா வேஷ்டி பழசாச்சுன்னா எங்க பாட்டி துண்டு துண்டா கிழிச்சு இட்லி தட்டுல போட்டு இட்லி சொல்லுவோம். ஐயா தட்டுற தொப்பி இப்படி இட்லி சுட்டு தான் ஊர்ல பன்றி காய்ச்சல் வர்றதுக்கே காரணமா இருக்குதுன்னு ஒரு பத்திரிகையை சொல்லி இருக்கு நடுவர்களே. கொரோனா வந்ததுக்கு காரணமே இவங்க வேஷ்டி தான், தெரியுமா நடுவர்களே? தெரியாம பேசக்கூடாது. அவங்க ரோட்ல ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருந்து உள்ள இருந்து அந்த அண்ணன் ஓடி வந்து சொல்றாரு, ஏண்டா பட்டான்னு வச்சாரு, ஏண்டா சன்னுக்கு 3க்கு உனக்கு வித்தியாசம் தெரியல, கான்வென்ட்ல 50,000 ரூபாய் கொடுத்து நான் ஃபீஸை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. உடனே உள்ள இருந்து அந்த அக்கா வந்துச்சு, ஏயா அவனுக்காச்சும் சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு நம்மூட்டு புள்ளியா எதிர்த்துட்டு புள்ளியான்னு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு. குடும்பம் இது மாதிரி இருக்கா இல்லீங்களா நடுவர்களே? யோசித்து பாருங்க நடுவர்களே. இந்த உலகத்திலே யார் மிக சிறந்த பெண்மணி என்று சொன்னால் விண்ணிலே பறந்த கல்பனா சாவ்லாவா என்று கேட்டால் கிடையாது, மண்ணையெல்லாம் அந்த ஜான்சி ராணியா என்று கேட்டால் கிடையாது. யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பெண்மணி? எவளொருவள் தன் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிறாளோ அவள் தான் மிக சிறந்த பெண்மணி நடுவர்களே. என்ன பேசுறீங்க? ஆண்கள்லாம் பார்த்து கேட்கறவங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு காலகட்டத்துல உங்க அப்பாவுக்கு தெரியாம உங்க அம்மா காசு கொடுத்தாங்களா இல்லைங்களாங்க? ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னைக்கு அம்மாவுக்கு காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல வச்சிருப்ப நடுவர்களே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 1000 லட்சக்கணக்கில்
சம்பாதிக்கலாங்க. ஆனா அம்மாவினுடைய முந்தானையிலே வேர்வையிலே இருக்கக்கூடிய 50 பைசாக்கு நம்ம கெஞ்சி நிக்கிறப்ப அந்த அம்மா முந்தானைய பிரிச்சு 50 பைசா கொடுக்கிற சந்தோஷம் ஏடிஎம்ல இன்னைக்கு லட்ச லட்சமா இருந்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு சொன்னா அதுதான் பெண்கள் குடும்பத்துல தரக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, நீங்க ஒரு ஆம்பளை கிட்ட போய் கேளா, ஏன் ஒரு 10,000 ரூபாய் 10,000 கூட வேணாயா 2,000 ரூபாய் கேளாம். எத்தனை பேருக்கு எல்லாம் வெள்ளை சட்டை போட்டு போன பல பழகையா இருந்திருக்காங்களே. 2,000 ரூபாய் கேளாம். ஏன் காங்க இருக்க ஏன்ட்டு இது எங்க அக்கா கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். கடுகு டப்பால 200 ரூபாய், மிளகு டப்பால 100 ரூபாய் சேர்த்து அர்ஜென்ட் நான் போட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து நீங்க டேபிள் மேல வைக்குதா இல்லையா? சுருக்கு பையில எங்க இருந்து வருதா? அது கீழே எங்க இருந்து வருதுன்னு சூப்பரான கேள்வி கேட்டேன். தம்புக்கு தங்கமே அது எங்க போகுதுன்னு நான் சொல்லி ஆகணும். நடுவர் நான் சொல்லி அவன் அந்த காலகட்டத்துக்கு அவரு கூட்டிட்டு வந்தேன். நான் பொறுப்பு சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா 6 மணி ஆச்சுன்னா எல்லாத்தையும் கலந்து அடிப்பாரு. என்ன சோறு குழம்பு ரசம் நினைக்கிறியா? மானிட்டர், வாட் 16, நெப்போலியன், ட்ரிபிள் எக்ஸ், ஜானி வாக்கர், 5000, 6000, ரம், ஜின்னு, ஒயின், ஜானக்ஸா, பட்டை, விஎஸ்ஓபி 1848. பிராண்டா வா ஊத்தி தரோம் வா வாங்க குடும்ப மகிழ்ச்சிக்கு வாங்க. நடுவர்களே, இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, தனி மனுஷன் மகிழ்ச்சி. ஆமா, குடும்ப தனி மனுஷன் மகிழ்ச்சியில குடும்ப மகிழ்ச்சியே போதா இல்லையா? நடுவர்களே, இந்த உலகத்துல யாராருக்கும் விருது கொடுக்குறாங்க, அதெல்லாம் தூக்கி தூர வைங்க. நடுவர்களே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விருது யார் தெரியுமா கொடுக்கணும்? ஒரு குடிகாரனோட குடும்பம் நடத்தி அந்த குடும்பத்தை காப்பாற்றி குழந்தைகளை படிக்க வைத்து அவளுக்கு திருமணம் செய்கிறாள் இல்லையா, அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் நடுவர்களே விருது. உண்மையா இல்லையா நடுவர்களே? வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நான் கேட்கிறேன், குடும்பத்துல மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்றாங்களே, இப்ப ஒண்ணும் இல்லக்கா, ஒரு அண்ணாத்த இருக்கிறாரு, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மனைவி இறந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் சும்மா வருப்பாரு, என்ன இருப்பாரு, என் பிள்ளைக்காக ஒரு துணை வேணும், எங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு துணை வேணும் அப்படின்னு 3 மாசத்திலேயே புது மாப்பிள்ளையை ஆயிடுவாங்க நடுவர்களே. ஆனால் எங்கள் பெண்கள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டால் கணவனை தவிர வேற யாரையும் நாங்கள் நினைக்க மாட்டோம், என் குழந்தைக்காக நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று வாழ்கிறாள். பாத்தீங்களா, அதுதான் சந்தோஷம் நடுவர்களே. உண்மையா இல்லையா நடுவர்களே? அதனாலதான் சொன்னா, 1000 உறவுகள் இருந்தென்ன வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன்னு சொன்னா, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு தெய்வம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னார். அதுதான் பெண்கள் நடுவர்களே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாள் அந்த அக்கா வீட்டுல இல்லாம போட்டோமே, நம்ம அண்ணன் வீட்டை போய் பாருங்களேன், லுங்கி கைலி எம்ஆர்எஃப் டயர் மாதிரி ரவுண்டா சுத்தி இருக்கும். இருக்குமா இருக்கலக்கா, பால் குண்டான் எது, இதுக்கு மாவு குண்டான் எதுன்னே தெரியாது. இப்படிதான் ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு, பொண்டாட்டிக்கு காப்பி வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குண்டானை தூக்கி வச்சு அடுப்பை பற்ற வச்சு 2 மணி நேரமா பாலே பொங்கல. அந்த அக்கா அதிர்ச்சியா எந்திரிச்சு வந்து பார்த்தா இது பால் குண்டான் இல்ல, அப்புறமா பார்த்தாதான் தெரியுது இந்த முட்டா பையன் பால் குண்டாவுக்கு பதில் மாவு குண்டான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கா இல்லையா நடுவர்களே நாட்டுல? இந்த மாதிரி இடத்த மாத்தி வச்சா அவனுக்கு எப்படி தெரியும்? நடுவர்களே, இடத்த மாத்தி வச்சாலும் அறிவுன்னு ஒண்ணு வேணும் நடுவர்களே. அந்த அறிவுன்றது அதிகப்படியா யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க பெண்களுக்கு தான் இருக்கு நடுவர்களே. நிறைவா நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஏன் பெண்களுக்கு அறிவு அதிகமா இருக்கு தெரியுமா? ஒரு மாப்பிள்ளையை எப்படி செலக்ட் பண்ணணும்ன்றது பொண்ணுக்கு தான் தெரியும் நடுவர்களே. தெரியுமா தெரியாதாங்க? யோசிச்சு பாருங்க நடுவர்களே. இது நம்ம ஊர் மக்களா நினைச்சு, என் சொந்த ஊர் மக்களா ஜனங்களா நினைச்சு எனக்கு நிச்சயதார்த்தான கதையை சொல்லலான்னு இருக்கிறேன். சொல்ல மக்கா, நீ முதல்ல தலையில இருந்து முக்காட எடு. பொண்ணா புள்ள எனக்கு தெரியல. நடுவர்களே சொல்லமா நடுவர்களே. அக்கா நல்லா கேட்டுக்கோங்க அக்கா, என்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. 200 பேர், ஐயோ இல்லம்மா உண்மையா தான் சொல்றேன். 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு, ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஆமா, 201வது எங்க மாமா ஒருத்தர் வந்தார், அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு, எனக்கு அவரு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நிச்சயதார்த்தமும் ஆயாச்சு. மனுஷன் போனை ஒண்ணு வாங்கி கொடுத்து ஃபாரினுக்கும் போயாச்சு. 1.5 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணாருக்கா, தங்கம் அப்படிதான் என்ன கூப்பிடுவாரு. அங்க யாரும் கூப்பிடுவாங்க, எல்லாருமே ஆரம்பத்துல அப்படிதான் கூப்பிடுவோம். ஒத்துக்கிறீங்களா? சொல்லுமாமா அப்படின்னு. நான் ஒண்ணு கேட்டா நீ கோச்சிக்க மாட்டியே அப்படின்னா, கோச்சிக்க மாட்டேன் கேளுமாம்மா. என் செல்லக்குட்டி
உன்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என் அம்மா நீ யாரையும் வேணான்னு சொல்லிட்டியாமே, மாமாவை மட்டும் எப்படி ஓகே சொன்னேன்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன், மாமா அதை நான் சொன்னா நீ கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடி அப்படின்னா. என்ன தெரியுமா சொன்னேன்? பாத்தியா ஊரு கதைன்னா அவ்வளவு சைலண்டா கேக்குது பாரு. ஏமா நாங்களா கேட்டோம்? என் கதையை நான் சொல்லட்டோமா? நீ தான் கேட்ட. பாவம் அந்த பிள்ளைக்கு எதுனா ஒரு வழி சொல்லுவோன்னு நாங்களும் கேட்குறோம். நடுவர்களே, அறிவு எப்படி வேலை செய்யுதுன்றதுக்காக நான் சொல்றேன் நடுவர்களே. என்ன தெரியுமா சொன்னேன்? மாமா 200 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கு காஃபி கொடுத்து தட்டுல பஜ்ஜி சுட்டு வச்சு கொடுத்த மாமா. வந்தவங்க அத்தனை பேரும் காஃபியும் குடிச்சிட்டு பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு சைலண்டா போயிட்டாங்க மாமா. நீ மட்டும்தான் மாமா காஃபி குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட பஜ்ஜி தட்டிய கழுவி வச்சுட்டு போன. அந்த பணிவு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு. அவன் ஒரு தடவை தான் கழுவணும். நடுவர்களே, வாழ்க்கையில சில நுணுக்கங்கள் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா எங்க பெண்களுக்கு தான் தெரியும் நடுவர்களே. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தாண்டி நிக்கிறவ தான் பெண்கள் நடுவர்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, துண்டை போடுவாங்க நடுவர்களே. வீட்டுல பெண்கள் சரியா இல்லைன்னா தலை மேலதான் துண்டை போட்டுட்டு போனோம் நடுவர்களே. வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு கௌரவம் கொடுக்கிறது கூட எங்களுடைய பெண்கள் தான் நடுவர்களே. பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமாங்க? தேடு போல அவளும் கெடமாட்டா, தன்னை சேர்ந்தவளும் கெடவிட மாட்டாள் என்ற காரணத்தினால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே என்று நடுவர்களே. நாங்க பெண்கள் பேச ஆரம்பிச்சாலே சும்மா பட்டைய கிளப்புவோம். அவங்க 3 பேர் குட்டைய குழப்பறதுக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே பெண்கள் தான் கெத்து. நல்லா கைத்துக்காங்க. உண்மையிலேயே இன்னைக்கு உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போறது என்னோட பொறுப்பு. நான் இந்த ஊரை பத்தி விசாரிச்சேன் நடுவர்களே. கோவில்பட்டிக்கு சிறப்புனா, கடலை மிட்டாய்க்கு சிறப்புன்னா அது கோவில்பட்டி. அப்படி சொல்லுங்க இனிமேல். கடலை மிட்டாய்க்கு சிறப்புன்னா அது கோவில்பட்டி. கண்ணியமான ரசிகர்கள்னா அதுதான் எம் வெளாம்பட்டின்னு உட்கார்ந்து இருக்காங்களே. பெண்கள் இல்லாம உலகம் முதல்ல இயங்குமா? இந்த ஊரை பத்தி விசாரிச்சேன். இங்க இருக்கக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் எந்த இளைஞனுக்கும் டாஸ்மாக் போற வழியும் தெரியாது, அந்த வாரிய தெரியாது கேள்விப்பட்டேன். கைத்தட்டுங்க. உண்மையான சொன்னேன். அப்படிப்பட்ட கண்ணியமான ஆண்கள் நான் உங்களை பத்தி நான் குறை சொல்லவே வரல. பெண்களையும் பத்தி விசாரிச்சேன். சாப்பிட்டா மட்டும் பத்தாது, ஜூஸ் குடிச்சா மட்டும் பத்தாது. நமக்கு கார் ஓட்டிட்டு வந்த பையன்ட்ட கேட்டங்க, இங்க ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட மாமியா மருமக சண்டைய வராத ஊருன்னா அது வெளாம்பட்டி தான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட கண்ணியமான பெண்கள் வாழக்கூடிய ஊர். அப்படிதானக்கா? உண்மையிலேயே உலகத்திலே யார் தெரியுமா அழகு? யார் தெரியுமா அழகு? ஆண்கள் தாங்க அழகு. நான் உங்களுக்கு பேசுறேன், கைத்தட்டுங்க. உலகத்திலேயே ஆண்கள் தான் அழகு. ஆனா எங்க பெண்கள் பேரழகு நடுவர்களே, பேரழகு. நீங்க சொல்லும் போதே தெரியும் நடுவர்களே. நிஜமா சொல்றேங்க, எத்தனை கொரோனா பேரலை வந்தாலும், கொரோனா 1 கொரோனா 2 கொரோனா பேரலை எத்தனை வந்தாலும் எங்க பெண்களுக்கு மட்டும் கொரோனா வரவே வராது. ஏன் தெரியுமா நடுவர்களே? கொரோனாவுக்கு கொரோனா வராது. அப்படிலாம் பெண்களுக்கு ஏன் தெரியுமா கொரோனா வராது? ஏற்கனவே பல வருஷமா கொரோனா கூட குடும்பமே நடத்துறோம். எங்களுக்கு புதுசா ஒரு கொரோனா வந்து அட்டாக் ஆக போகுதா? நான் கேட்கிறேன் நடுவர்களே. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சவுந்தரபாண்டியன் சார் வந்தாரு. பாவங்க மனுஷன், அப்பாவி மாதிரி. ஆனா போன்ல என்ன தெரியுமா சேவ் பண்ணி வச்சிருக்காரு? போன்ல அவங்க மனைவி பேர மை ஒய்ஃப்னு. இந்த அடுத்ததா ஒரு ஆகாச புழுக்கு நடுவில் உட்காந்துக்காரு பாத்தீங்களா? அவர் என்ன தெரியுமா போன்ல சேவ் பண்ணிருக்காரு? மை லைஃப்னு சேவ் பண்ணிருக்காருன்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில நினைக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? அம்பானி மாதிரி லைஃப் இருந்தாலும் அன்னலட்சுமி மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க. வேணாமா? என்னமோ உங்க வீட்டுக்கு சீர்வரிசை தட்டை எடுத்து நிக்கிற மாதிரி கேக்குறீங்க. வேணாமாம்ல? ஏன் தெரியுமா நினைக்கிறாங்க? ஒரு நாள் ஊட்டி இல்ல, அதனால வேணாங்கிறாரா? தமிழ் மேடை தமிழ் நடுவர்களே, உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இதுல வேணாங்கிறாரு இல்ல. நான் கேக்குறேன், நாங்க எங்க பெண்கள் நாங்க எங்க வீட்டுல இருக்கும்போது, எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம வக்கத்தை வீடதான் இருக்கிறோம். அப்படிதானக்கா? அதுதானே குற்றச்சாட்டு சொல்றாங்க. நாங்க வக்கத்தை வீடா இருக்கிறோமே, எங்க வீட்லயே வந்து நீங்க பொண்ணு எடுத்து கல்யாணம் வந்துட்டு போறீங்கன்னா நீங்க 3 பேர் எவ்வளவு பெரிய வக்கத்தாளா இருப்பீங்க? இதுல பெண்களை குறை சொல்றதுக்கு ஒரு பெரியவர் ஏங்க? அவங்க மட்டும் தானே. ஆமா நடுவர்களே, இதுல பெண்களால வாழ்க்கை இல்ல. நான் கேக்குறேன், ஆண் சிங்கங்கள் இவ்வளவு தூரம் மீசிய
எந்திரிச்சு பல்லு வலிக்கி பாத்திரம் வலிக்கி வீட்டை கொட்டி வாசலை கொட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இட்லி தோசை சுட்டு வச்சு சட்னி சாம்பார் வகை வகையா செஞ்சு வச்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டு புத்தகத்துக்கு கட்டி கொடுத்து இருக்கிற துணியை பூரா ஊற வச்சு அடிச்சு துவச்சு காய வச்சு படுத்து வச்சு மதியானம் சாப்பாடு கூட்டு பொரியல் அவியல் ரசம் அது இதுன்னு செஞ்சு வச்சு சாயங்காலம் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூனிஃபார்ம் துவச்சு போட்டு அதுக்கு வீட்டு பாட்டை சொல்லி கொடுத்து மறுபடியும் அதுக்கு காஃபியோ டிஃபனோ செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ மாமா அந்த இட்லியா தோசையா சட்னியா சாம்பாரா பழைய குழம்பா புது குழம்பான்னு கேட்டு வகை வகையா செஞ்சு வச்சு சைடு கேப்ல ரெண்டு சீரியலை பார்த்துட்டு இருக்கிற பாத்திரத்தை கையா விலக்கி வச்சு அடுத்த நாள் காலைல நம்ம என்ன சமைக்கலான்னு கனவோடு தூங்கக்கூடிய பெண்குல தெய்வங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் சொல்லு போல மூச்சு நல்லா வீட்டுல ஓமா சீரியல்ல கூட இப்படி காட்ட மாட்டான் நடுவர் ஆமா சரியான வேலை நடுவர்களே இந்த ஆண்கள் இதுங்க என்ன ஆண்கள் ஆள்கிட்ட அவ்வளோ தூரம் வந்து கங்கணம் கட்டிட்டு வராரு எங்கள் பெண்கள் என்ன சாதாரண பெண்களாக நடுவர்களே இப்ப பெண்கள் ஒரு நிமிஷத்துல அன்புனா என்ன நிரூபிக்கிறேன் பாருங்களேன் குடும்ப மகிழ்ச்சிக்கு நாங்க தான் காரணம் அது அன்புனா உங்க பேர் அண்ணே மன்னிச்சிருங்க ஏக்கா வீட்டுக்கார் போட்டாவ பாஸ்போர்ட் சைஸ்ல எடுத்து மணி பர்ஸ்லயே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ற பெண்கள் கை தூக்குங்கக்கா கை அங்க ஒரு அக்கா சொல்லுது ஆரத்தி கலர் புடவை கட்டிட்டு அந்த ஆள வீட்டுல வச்சிருக்கிறதே பெருச்சுடி இதுல போட்டா வராக்கமா போட்டா இருந்தாலும் பெண்கள் ஏன் விளையாட்டுல தூக்க தெரிய மாட்டாங்களே என்னைக்கு நீங்க மூணு புடிச்சு போட்டு எங்க கழுத்துல தாலி கட்டிங்களோ அன்னைக்கே உங்க இதயத்திலேயே நாங்க போட்டா புடிச்சு வச்சிருக்கோமே அப்படி நாங்க மனசுல இடம் புடிச்சு வச்சிருக்கோமே எங்களால குடும்பத்துல மகிழ்ச்சியா உங்களால குடும்பத்துல மகிழ்ச்சியா அதையும் தாண்டி அக்கா போமா அந்த 3 முடிச்செல்லாம் ஞாபகப்படுத்தாத என்னை கட்டுறான்னாங்க நான் ஒரு முடிச்சு தான் சார் போட்டேன் இந்த 2 முடிச்சு யார் போட்டான்னு இன்னும் தெரியல எல்லாம் சுத்தி இருக்கிற பொம்பளைங்களாம் அது பாட்டு வாங்கிடுச்சுங்க எது போட்டுதுன்னே தெரியல பெண்கள்ட்ட அடுத்த கேள்விக்கு பெண்களுக்கு யாராவது முதல்ல இடம் கொடுத்தீங்களா நீங்க எல்லாம் வந்து முதல்ல உட்காந்துக்கிட்டீங்கன்னா வர சொல்லுங்க நாங்களா இடம் கொடுக்கல இப்ப கேக்குற பாருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறா இல்லையோ என் வீட்டுக்காரு காலில் உளுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வாசலே கூட்ட போவேன்னு சொல்ற பெண்கள் அந்த கேள்வி எங்களுக்கு ஓன்னு கை தூக்குவோம் இருந்தாலும் வெள்ளாம்பட்டியில பெண்கள் அடக்கமானவர்கள் ஏன் தெரியுமா கை தூக்கல என்னைக்கு நீங்க 3 முடிச்சு போட்டு எங்க கழுத்துல தாலி கட்டுனீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையிலேயே முழுசா உழுந்ததுக்கு அப்புறம் நாங்க கால்ல வேற தனியா உழுணுமா ஆமா நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்றேன் எல்லாம் ஆண் பாருங்க உட்காந்து நடுவர்களே நல்லா யோசிச்சு பார்க்கணும் இந்த ஆண்களால தான் குடும்பமே நடக்குதுன்னு நான் கேட்கிறேன் கொரோனா காலத்துல எல்லாரும் 3 வேளை உட்கார்ந்து நல்ல வயிற்றுல வாயிலே அள்ளி போட்டுக்கிட்டீங்களே என்னைக்காவது நாங்க கிச்சனுக்கு லாக்டவுன் போட்டோமா எங்க பெண்கள் எங்களால மகிழ்ச்சியா உங்களால மகிழ்ச்சியா எங்க ஐயா பாக்குறாரு பச்சை புள்ள மாதிரி எங்க பெண்களுக்கு எது தெரியுமாங்க மகிழ்ச்சி எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கோ காது குத்துக்கோ சடங்குக்கோ நீங்க கூட்டிட்டு போகும் பொழுது நாங்க கேட்காமலே வாயை திறந்து கேட்காமலே ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து தலையில வச்சுக்கடின்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அப்பதானே எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்ல நாங்க புடவை வாங்கி கொடுக்குறோம் பூ வாங்கி கொடுக்குறோம் தோடு வாங்கி கொடுக்குறோம் கட்டண புருஷன்ட்ட கேட்காம நாங்க பக்கத்து வீட்டுக்காரட்ட கேட்க முடியும் வாங்கி கொடுக்கறதையே தப்பா சொல்லி காமிக்கிறீங்களே சொல்லி காமிக்கிற உங்களால குடும்பம் மகிழ்ச்சி நல்லா இருக்கா சந்தோஷமா என்னைக்காவது பெண்கள் வீட்டுக்காட்ட என்ன கேட்போம் மிஞ்சி போனா மாமா ஒரு பவுன் நகை வாங்கி கொடுமாமா ஒரே ஒரு வளையல் வாங்கி கொடுமாமா ஒரே ஒரு மிஞ்சி வாங்கி கொடுமாமா ஒரு 200 ரூபாய் புடவை வாங்கி கொடுமாமா இதைத்தான் கேட்போம் என்னைக்காவது எந்த பெண்களாவது வீட்டுக்கார பார்த்து மாமா நீ சாவுறதுக்குள்ள உன் சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைன்னு கேட்போமா கேட்டிருக்க மாட்டேது வரைக்கும் கேட்கவே மாட்டேன் ஏன் தெரியுமா நடுவர்களே சொத்து வாங்கும் போதே அவங்க பேர்ல தான் வாங்கணும் லோன் வாங்கினா என் பேர்ல வாங்கணும் நடுவர்களே ஏன் தெரியுமா சொத்து வாங்கினா எங்க பேருக்கு வாங்கி தரீங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதையும் வித்து குடிச்சிட்டு போயிருப்பீங்க எங்க கிட்ட நீங்க கொடுத்தாதான் நாங்க அந்த சொத்தையும் பத்திரமா பாத்துக்குவோம் இருந்தாலும் வீட்டுக்காட்ட சொத்தை எழுதி கொடுங்கன்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டோம் ஏன் தெரியுமா நாங்கெல்லாம் பெருசா மதிக்கிற சொத்தே கணவன் தானே நடுவர்களே அப்புறம் எதுக்குங்க சொத்து அது மாதிரி மனைவியை நீங்க கெத்தா ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா நடுவர்களே பெண்கள் உன்னையும் கட்டி ஒட்டி குடும்பம் நடத்துறா பாரு இங்கேயே இந்த வாய் ஒரு நிமிஷம் அடக்க மாட்டாங்கதே உனக்கெல்லாம் அப்பப்பா பொம்பளையா இருக்க கை தட்டி பேசாம உட்காந்துருக்காங்க இது வந்ததுல இருந்து எந்த கடையில வாங்குச்சுன்னே தெரியல அப்ப பேசாம இருந்தேன் நடுவர்களே பெண்கள் நாங்க யாருமே
அழகுக்காகவா, மத்தவங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காகவா? நடுவர்களே, எதுக்கு பெண்கள் சவுரி முடி வைக்கிறோம்னா, குடிகார புருஷன் வீட்டுக்கு வந்தா சட்டார்னு தலையில கைய வச்சா படாத உரி உதிர் போயிட்டே இருப்பான். ஆடிட்டே. நான் ஒரு அம்மா வந்து பஸ்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு சவுரி முடி எடுத்து வச்சுக்கிட்டு. நடுவர்களே, உண்மையிலே எங்க பெண்கள் எப்போதுமே கணவனை கண்கண்ட தெய்வமா மதிக்கிறோம். நீங்க எல்லாம் பாருங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவியை பார்த்து இந்தாடி செருப்படுத்தாடி, இந்தாடி சட்டை எடுத்தாடி, இந்தாடி காபி கொட்டாடி, இந்தாடி இட்லி எடுத்தாடி, இந்தாடி சாம்பார் எடுத்தாடி, இந்தாடி சட்னி எடுத்தாடி. எத்தனை டீ போடுறீங்க? நானும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், எம்ஏ எம்பில் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேனே, எஸ்ஐ வேலை வேணாம், முதல்வர் வேலையே எனக்கு போதும் சொல்லி நான் உட்கார்ந்து இருக்கிறேனே, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேனே, ஒரே ஒரு நாள் பொம்பளைனா யாருன்னு திமுறை காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் கால் மேல கால் போட்டு நீராவரி மாதிரி கெத்தா என் புருஷன்கிட்ட சொடக்கு மேல சொடக்கு போட்டு ஒரு நிமிஷம் இந்தாடா காப்பி. நீ அப்படியே 4 சோத்துக்குள்ள கொடுத்துருக்கலாம். இந்த ஊர்ல பப்ளிக்ல போய் அதை போட்டு உடைக்க வேணாம். நீங்க என்ன சொல்லாமல இருக்கிறீங்க? சொல்லாமல இருக்கிறீங்க. போன வாரம் ஒரு நிமிஷம் மூச்சு வாங்கிக்கங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நானே என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போர்டு அடிக்கிறோம். கிச்சன்ல இருந்து எங்க வீட்டம்மா சொல்லுது, சமையல் ரெடி ஆயிட்டு ஏந்து வாங்கடான்னு. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. என்னையும் மாறினேன், உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமான்னு. இப்ப சாடமாடையா சொல்றீங்களா இல்லையாமா? நடுவர்களே, நாங்க அப்படிலாம் சொல்றது இல்லங்க. அப்படி சொல்ல மாட்டோம், கண்ணியமா வாழ்றதுன்னா நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். குடுகுடுப்புக்காரன் ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு. உண்மையா இல்லையா? வீட்டுல வந்து நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா நல்ல காலம் பிறக்க போதான்னு வந்து குறி சொல்ல வருவார். 12 மணிக்கு வீட்டுல வந்து நின்னா கூட சம்பாதிக்க முடியாத ஆண்களை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு, பெண்களை பத்தி ஒண்ணு சொல்லுவார். ஜக்கம்மாவார் சொல்லுறங்கள் காரியம் ஒண்ணு நடக்குது இங்க, ஐயா கைய ஓட்ட அம்மா கைய தாராளம், கவலைப்படாதாய் தாயத்து ஒண்ணு நானும் தார, தலையில கட்டாத கழுத்துல கட்டாத இடுப்புல கட்டாத வயிற்றுல கட்டாத கையில கட்டாத கால்ல கட்டாத, தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டுரு. வெடக்கோழி 2 பட்டு துணி 1 2000 தாளு செல்லாது. இப்போ 500 ரூபாய் நோட்டு 2 கொடுத்தாயி. சக்கம் மகாளி கேட்கறது நான் இல்ல, சக்கம் மகாளி. என்னடா பட்டிமன்றமே இல்லைன்னா தொழில் கைவசம் இருக்குது. எங்க ஊர்லயா மார்கழி மாசத்துல 4 மணிக்கெல்லாம் சொல்லுவான், காலையில பொழுது வெஞ்சதும் சூரிய உதயமானதும் வீடு வீடா வந்து யாசகம் கேட்பான். எங்க 3வது வீட்டுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், 50 ரூபா போட்டான் தட்டுல. எப்படிடா போட்ட? காசு கண்ணிலே காட்ட மாட்டான். எப்படிடா 50 ரூபா போட்டேன்னு. இல்ல இந்த வீட்டுல ஒரு காட்டேரி கொடி இருக்குதுன்னு அவன் தான் சொன்னான் காலையில. நடுவர்களே, ஆண்களை என்னைக்குமே இலக்கியத்துல கூட வழி நடத்துறது எங்க பெண்குல தெய்வங்கள் மட்டும்தான். நமக்கு எல்லாருக்குமே திருவிளையாடல் படம் பார்த்திருப்போம், உண்மைதானக்கா? திருவிளையாடல் படத்துல பாருங்க, ஒரே ஒரு ஞான படத்துக்காக சண்டை போட்டது முதல்ல கொண்டு வந்தது நாரதர் என்கின்ற ஒரு ஆண்மகன் தான் முதல்ல உட்கார்ந்திருக்காரு. அந்த ஞான படத்துக்காக சண்டை போட்ட விநாயக பெருமான அண்ணன் நடுவுல உட்கார்ந்திருக்காரு. தம்பி முருகன் பாவம் பின்னாடி உட்கார்ந்திருக்காரு கடைசியில. நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் விட்டு கொடுத்து போறீங்க, குடும்பத்துல பொறுப்பா மகிழ்ச்சியை உண்டாக்குறேன்னு சொல்ற நீங்க ஞான பழத்தை ஒண்ணும் பரவாயில்ல, அண்ணன் சாப்பிட்டு விட்டு கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி தம்பி தான் தமிழ் கடவுள் அவரு சாப்பிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். 2 பேருமே நான் போட்டியில சுத்துறேன், அம்மைய பண்ணாலே உலகம்னு புத்திசாலித்தனமா பழத்தை வாங்கினவர் அந்த விநாயக பெருமான். எனக்குன்னு ஒரு உலகம்னு டக்குன்னு பெட்ரோலே போடாத மயில் எடுத்துட்டு உலகம் முழுக்க சுத்தி வந்தாரு. எனக்கு ஞான பழம் கிடைக்கலன்னா எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு உலகம்னு போனார். ஆனா அப்படி உலகம் எனக்குன்னு தனியா போய் நின்ன ஒரு கோமன ஆண்டியை கூட நமக்கு உறவு தாண்டா முக்கியம்னு பொறுப்பை சொல்லி கொடுத்து வளர்த்தது அவ்வை பிராட்டி என்கின்ற பெண்மணி. 60 சினம் 100
வீட்டுக்கு போனா தோல்ல ஒரு துண்டு போட்டிருப்பாங்க. வீட்டுல இருக்கிற ஆளும் வாயில துண்டை வச்சுக்கிட்டு அழுவாரு. அங்க இருந்து வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போறாலும் வாயில துண்டை வச்சுக்கிட்டே தான் அழுவாரு. சத்தமே வராது, எந்த சத்தமும் வராது. அன்பு பண்பு பாசத்துல அவளை அமைதியில பொங்குறாங்களான்னு பார்த்தா சத்தியமே கிடையாது. இவன் எடுத்த சரக்கு வாடை அவனுக்கு தெரியக்கூடாது, அதை எடுத்த சரக்கு வாடை இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க நீங்க எல்லாம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குதுன்னு சொல்றதுல நியாயமா? எங்களால ஏத்துக்க முடியுமா? எங்க பெண்கள் போன் பேசுவாங்க பஸ்ல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நடுவர் பெருந்தகையாகிய உங்களால கூட கண்டுபிடிக்க முடியாது. காதுல போன் வச்சா சொல்ல அவ்வளவுதான், டைம் இல்லை, ஓகே, இவ்வளவுதான் பேசுவோம். இந்த அன்பு அண்ணன் மாதிரி கல்யாணம் ஆன ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கிட்டே இருந்து போன் வந்தா போனை எடுத்தோடனே ஒரு 1/2 நிமிஷம் முறைச்சு பார்த்துட்டேன். என்ன சொல்ல? தக்காளி வெங்காயம் ஐயே அப்படி நாய் மாதிரி மனைவி கிட்ட குலைக்கிற நீங்க எல்லாம் குடும்பத்துல மகிழ்ச்சி உங்களால கிடைக்குதுன்னு தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. நடுவர் அவர்களே, கடைசி காலத்தில் ஒரு ஆண்மகன் இழக்கக்கூடாத உறவு எது தெரியுமா? அது மனைவி என்கின்ற உறவு மட்டும்தான். நடுவர் அவர்களே, உயிரோட இருக்கும் பொழுது மனைவியை கண்ணா பின்னான்னு திட்டுவீங்க. தன் மனைவி இறந்த பிறகு 90 வயசுல ஒரு தாத்தா சொன்னாரு, என் மனைவி உயிரோட இருக்கும் போது எதுக்கு நீ டெய்லி சாம்பாரா வச்சு ஊத்துற? உனக்கு டெய்லி புளி குழம்புல இவ்வளவு புளி காரம் போடணும் கூட தெரியாது. டெய்லி உனக்கு பீட்ரூட் பொரியல் தவிர உனக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதா? உன்னை இப்படிதான் உங்க அப்பா அம்மா வளர்த்தாங்களான்னு அடுக்கடுக்காக என் மனைவியிடம் கேள்விகள் கேட்க தெரிந்த எனக்கு, என் மனைவியின் மறைவிற்கு பிறகு என்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு கூட இல்லையே நினைக்கும் போதுதான் என் மனைவியின் அருமையும் பெருமையும் தெரிஞ்சதுன்னு சொன்னா, நடுவர்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களை காட்டிலும் பெண்களே. பெண்களே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தமிழ் மழை பொழிந்தது போல ஒரு பெண் பிள்ளை உள்ள அழகா, ஒரு எமோஷனலா, தைரியமா, ஃப்ளோவா பேசுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது உண்மையிலேயே பாராட்டணும். அந்த பிள்ளை ஒரு நல்ல கைத்தட்டு. இதெல்லாம் அசந்து போய்க்குது போ. அந்த சொன்னாங்கல்ல, ஒரு இதில் வீட்டுக்கு போனா கூட பெண் பிள்ளைய யாருக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா உட்காந்து அதுவும் அழுவோம். ஆனா ஆம்பளை அப்படிலாம் அழமாட்டான்னு நான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வணங்கி சொல்றேன். நல்ல வார்த்தைகளாவது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். மதுரைக்கு பக்கத்துல என் தம்பி முறையா வேணும், 2006 இறந்துட்டான். லீவு போட்டு மாட்டுத்தாவணியில் இறங்கி மலர் மாலை வாங்கி போய் அவனுக்கு போட்டு நின்று, அவன் புள்ள பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறான். அவங்க அப்பா மேலே கதறி கதறி விழுந்து அழுது இருந்தவன் எழுந்து நின்னான். என்னை பார்த்தான், பெரியப்பா நீ எல்லாம் இருக்கும்போது அப்பா போயிட்டாருன்னா. நீங்கள் சிரிக்கிறீங்க, நான் 15 நாள் லீவு போட்டு வேலைக்கே போகலையா? இப்படியா கேட்பான்? ஆனால் ஒரு பெண் பிள்ளை அப்படிலாம் கேட்காது, அதுவும் சேர்ந்து ஆடும். அதனால் அன்னலட்சுமியை பூந்து விளையாடி பயங்கரமா கபடி மேட்ச்ல உள்ள பூந்து பாடி வெளியே வந்துட்டாங்க. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.